மட்டுமல்லாமல் நம்முடைய குலதெய்வத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மட்டும் நலமாக இருக்க வேண்டும், எனது குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடாது. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், நாடு சேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அம்பாளானவள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறாள், ஆனந்தத்தை அடைகிறாள். அப்படிப்பட்ட வகையிலே இந்த பிரத்யங்கிரா மகாயாகம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான யாகம், அந்த யாகத்தினுடைய மூலமந்திரம் அக்ஷத்வானா திவ்யே கராள மத்ரே கராள தம்ஸ்ரே பிரத்யங்கிரே ஷம் க்ரீம் கும்பட் ஸ்வாஹா என்று மந்திரம் சொல்கிறது. இதை மூலம் என்று சொல்வார்கள். இந்த மூலங்களை பதங்களாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பதம் என்று சொன்னால் மந்திராட்சர மகிந்தேவி மாத்ருகா அனுபதாரிணி என்று சாஸ்திரம் சொல்கிறது. அம்பாளானவள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் மந்திரத்தினுடைய அக்ஷரமாக இருக்கிறார். அக்ஷரம் என்று சொன்னால் எழுத்து, எழுத்தினுடைய வடிவமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அம்பாளை அந்த மந்திர சப்தம் என்று சொல்லக்கூடிய உச்சரிப்பின் மூலமாக, அந்த உச்சரிப்பு என்று சொல்லக்கூடியது கிரீம் குரோம் ஐ சாம் சி இப்படி பலவிதமான மூலம். அந்த மூல மந்திரங்கள் எல்லாம் சப்தகோடி மகா மந்திரங்கள் என்று சொல்லப்படுவது இது பரமேஸ்வரனால் அருளப்பட்டது. முதலாக இந்த சப்தகோடி மகா மந்திரங்களை பார்வதிக்கு பரமேஸ்வரனானவர் அருளுகின்றார். அதன் பிறகு நந்திதேவர்களுக்கும் அதற்கு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மந்திர சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் எழுதப்பட்டது. அதன் பிறகு இங்கு நாம் இதை பிரயோகப்படுத்தி வருகின்றோம். இந்த மந்திர சாஸ்திரங்களை நாம் பிரயோகப்படுத்துகின்ற பொழுது சகலவிதமான விக்ன ரோகங்கள், அதாவது ஒரு தர்ம காரியங்களை செய்கின்ற பொழுதும், ஆலயம் அமைக்கின்ற பொழுதும், யாகங்களை செய்கின்ற பொழுதும் தடையாக நாம் இருக்கக்கூடாது. யார் ஒருவன் யாகத்தை தடுக்கிறானோ, யார் ஒருவன் ஆலயத்தை கட்டுவதை தடுக்கிறானோ, யார் ஒருவன் தர்ம காரியங்களை செய்வதை தடுக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் சகலவிதமான பாவதோஷங்கள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வகையிலே தர்மங்களை செய்ய வேண்டும், தானங்களை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் எங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆலயம், மடாலயம், இந்த இடங்களில் தான் தர்மங்களை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆலயம் என்பது ஒரு வங்கி. அதாவது நம்முடைய புண்ணிய கணக்குகள் எல்லாம் ஆலயத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய வழிபாடுகள், ஆலயத்திற்கு சென்று செய்யக்கூடிய வழிபாடுகள், இவைகளை எல்லாம் இல்லத்திற்கு எடுத்து வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் அம்பாளிடத்திலே நான் என்ன புண்ணியம் செய்திருந்தாலும் சரி உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று தினந்தோறும் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். எதற்காக? தர்மம் தலை காக்கும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுதும், கஷ்டம் என்று வருகின்ற பொழுதும், சோதனை என்று வருகின்ற பொழுதும் அந்த புண்ணியமானது நம்மை தலை காக்கும். ஆகையாலேதான் தர்மம் தலை காக்கும் என்று வைத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட வகையிலே இந்த பிரத்யங்கிரா மகாஜாதம் அம்பாளுக்கு 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணங்களிலே மார்க்கண்டேய புராணம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான புராணம். அந்த உன்னதமான புராணத்திலே 700 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த 700 ஸ்லோகங்களும் அம்பாளை மிகுந்த ஆராதனை செய்கிறது. என்னென்ன இல்வாழ்க்கைக்கு வேண்டும், என்னென்ன இந்த நாட்டுக்கு வேண்டும், சகல விதமான சௌபாகியங்களையும் அம்பாள் தருகிறார். அம்பாளானவள் சௌபாகியங்கள், யோகங்கள், நலங்கள் இவைகளை எல்லாம் அந்த அம்பாள் நமக்கு மேம்பாடாக தருகிறார் என்பதற்காகத்தான் அம்பாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குலதெய்வத்தில் ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தாய்மலம் கொண்டு அந்த அம்பாள் அருளை பாலிக்கிறார். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் யாரிடம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் தாயிடம் சொல்லுகிறோம். அதுபோன்று நம்முடைய குலதெய்வத்திலே பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். குலதெய்வத்தில் நடைபெறுகின்ற யாகங்களை செய்ய வேண்டும். குலதெய்வத்தில் செய்யப்படுகின்ற யாகம் மிக உன்னதமானது. அதை தரிசனம் செய்கின்ற பாக்கியம் மகாபாக்கியமானது என்பதால் தான் நாம் இந்த யாகத்தை செய்கிறோம். இந்த யாகத்தில் இருந்து எடுத்து வரக்கூடிய அக்னி, அக்னி என்று சொன்னால் பகவான் என்று பொருள். அந்த அக்னியிலே பாலாக்னி, சிவாக்னி, கேவலாக்னி, துர்காக்னி என்று சொல்லக்கூடிய பலவிதமான அக்னி ரூப பேதங்கள். இவைகளை இங்கு பாலாக்னி என்று சொல்லக்கூடிய அக்னியும், யவனாக்னி என்று சொல்லக்கூடிய அக்னியும் இங்கு ஆவாகனம் செய்விக்கப்பட்டு அதில் பிரத்யங்கிரா தேவி என்று சொல்லக்கூடிய அம்பாளை சாநித்தியம் செய்கிறார்கள். அதை எப்படி சாநித்தியம் செய்கிறார்கள் என்று சொன்னால், கருவறையிலே நம்முடைய குலதெய்வமானவர் வீழ்ச்சியிருக்கிறார். அவருடைய அனுமதி பெறுதல். அனுமதி என்று சொன்னால் அம்பாளிடத்திலே இது போன்று நாம் பிரத்யங்கிரா யாகம் நடத்துகின்றோம் மாதந்தோறும். இந்த யாகத்தின் மூலமாக எங்களுடைய வம்சாவளியினர் சிறந்து வாழ வேண்டும்,
சகல விதமான செல்வங்கள் பெற வேண்டும் என்று அந்த அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த அக்னி காரியத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதன் மூலம் இந்த புகையை யாரெல்லாம் சுவாசிக்கின்றார்களோ, யாரெல்லாம் கண்களால் தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அகல வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கருவறையிலே இருந்து எரியக்கூடிய திருவிளக்கிலிருந்து அக்னியை தோற்றுவிக்கிறார்கள். அக்னியை பலவிதமாக தோற்றுவிக்கலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது முதலாவதாக சூரியனுடைய ஒளிக்கதிலே இருந்து அக்னியை தோற்றுவிக்க வேண்டும். அந்த அக்னியிலே தான் யாகம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் சிவபெருமானும் சூரியனும் ஒன்றே. அப்படி அதனால்தான் நாம் தினந்தோறும் சூரியனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரியனுக்கு மிஞ்சிய நமஸ்காரம் இல்லை, காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வகையிலே நாம் தினந்தோறும் கண்கண்ட தெய்வமான சூரியனை யாரொருவன் வழிபாடு செய்கிறானோ, சூரியனை யாரொருவன் நமஸ்காரம் செய்கிறானோ அவனுடைய ஆயுளானது திருப்தி அடைகிறது. அவனுக்கு ஏற்படக்கூடிய சனி தோஷங்கள் போன்ற சகலவிதமான தோஷங்கள் எல்லாம் அகன்றுவிடுகிறது. அப்படிப்பட்ட அந்த அக்னியை இங்கு எழுந்திருக்க செய்து அதிலே பலவிதமான மூலிகை திரவியங்கள், ஜாதிக்காய், கருக்காய், வடமொழிக்காய், இடமொழிக்காய் என்று சொல்லக்கூடிய சகல விதமான மூலிகைகள், ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய பசுனை, மனிதனாக பிறந்த நமக்கு எவ்வாறு அரிசியானது பிரதான உணவாக பயன்படுகிறதோ அதுபோன்றும் தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய பசுமையானது பிரதான உணவாக பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமியானவர் பசுமையிலே வாசம் செய்கிறார். எங்கெல்லாம் யாரும் பசுமையினால் மிகுதியாக நடைபெறுகிறதோ அதன் அங்கு மிகுந்த செல்வங்கள் பெருகுகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த பசுமையினால் ஹோமம் செய்கின்ற பொழுது அம்பாளானவர் சந்தோஷத்தை அடைகிறார். பலவிதமான மூலிகை திரவியங்கள் இந்த பிரத்யேகா தேவியினுடைய உக்ர சக்திகளை நமக்கு தணிக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம், சத்து உபாதைகளை எல்லாம் அம்பாளானவர் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நிகும்பலம் என்று சொல்லக்கூடிய வரமிளகாய், அந்த வரமிளகாயினாலே ஹோமம் செய்கிறார்கள். அந்த மூலமந்திரத்தினால் ஹோமம். அந்த ஹோமம் செய்கின்ற பொழுது அம்பாளானவர் மனிதர்களுடைய ஜீவாத்மாவில் ஏற்படக்கூடிய உக்ரம், அந்த உக்ரம் என்று சொன்னால் மனிதன் சத்ருவாக ஏமாறுகிறான். எண்ணங்களை உடையவனை சத்ரு என்று சொன்னார்கள். பேராசை, காமம், குரோதம், லோபம் இவைகளை எல்லாம் மனிதன் தன்னகத்தை அடக்கி வாழ வேண்டும். அப்படி இல்லாத பொழுது அந்த அம்பாளுடைய சத்ரு விருத்தியங்கள் நமக்கு ஏற்படும் என்று அதனோட வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சத்ரு விருத்திய தோஷங்கள் எல்லாம் அகல வேண்டும் என்பதற்காக வரமிளகாயினால் ஹோமம் செய்கிறார்கள். அந்த வரமிளகாயினால் ஹோமம் செய்கின்ற பொழுது அம்பாளானவர் நம்முடைய உக்ர சக்திகளை கிடைக்கிறார். அடுத்ததாக இந்த யாகத்தினுடைய விசேஷமானது வசோத்தாரா என்று சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரத்தின் மூலமாக யாக சமர்ப்பணம். அம்பாளானவள் அருளை பாதிக்கின்றால் அந்த அருளை எவ்வாறு நமக்கு பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் அம்பாள் அருளை பாதிக்க வேண்டும். அம்பாளுடைய சாஸ்திரங்கள், ஞானங்கள், கல்வி, ஞானம் இவைகளை எல்லாம் அம்பாள் நமக்கு தருகிறாள். அப்படிப்பட்ட அந்த அம்பாவை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிகும்பல மகாயாகம் என்று சொல்லக்கூடிய யாகம். நிகும்பலம் என்று சொன்னால் வரமிளகாய். அந்த வரமிளகாயினால் ஹோமம் செய்கிறார்கள். அதனை தொடர்ந்து வசூத்தாரா என்று சொல்லக்கூடிய ஹோமம். அந்த ஹோமத்தினை இடைவிடாமல் பசுமையை ஹோமம் செய்கிறார்கள். சஞ்சமே மயஸ்தமே பிரியஞ்சமே காமஸ்தமே ராமஸ்தமே என்று சமக்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். சகல விதமான செல்வங்களை எடுத்துட்டா என்று அந்த மந்திரமானது சொல்லுகிறது. அந்த மந்திரமானது சொல்லுகின்ற பொழுது இடைவிடாமல் ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய பசுனையை ஹோமத்திலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஹோமத்தை நாம் செய்கின்ற பொழுது இதெல்லாம் குப்பி என்ன பிரார்த்தனை செய்வோமோ அந்த பிரார்த்தனையானது உடனடியாக நிறைவேறும். அதற்காகத்தான் இடைவிடாமல் ஆஜ்ய சமர்ப்பணம் என்று வைத்திருக்கிறார்கள். அதனை பூர்ணாகுடி. பூர்ணாகுடி என்று சொன்னால் நிறைவாகுடி என்று பொருள். அந்த நிறைவாகுடியிலே அனைவருடைய இல்லத்திலும் சகலவிதமான செல்வங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைவாகுடி என்று வைத்துள்ளார்கள். அந்த நிறைவாகுடிக்கு வந்து தீபாராதனை, உபச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அம்பாளானவர் ஆனந்த நிலையில் உள்ள வேணும் என்று சொல்றார்கள். அம்பாள் எப்பொழுது சந்தோஷத்தை அடைகிறார்,
எப்பொழுது அருளை பாதிக்கிறார் என்று சொன்னால் தீபாராதனை முடிந்தவர் உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய புஷ்பாஞ்சலி, நாதாஞ்சலி, கீதாஞ்சலி, வேதாஞ்சலி இப்படி சகல விதமான அஞ்சலிகளை நாம் செலுத்துகின்ற பொழுது அம்பாள் சந்தோஷத்தை அடைகிறார். அந்த தருணத்திலே அம்பாள் நமக்கு அருளை தருகிறார். அதையாலேதான் உபச்சாரம் முடியும் தீபாராதனை, மீண்டும் தீபாராதனை, தெளிவு ஆராதனை நடைபெறும். இந்த உபச்சாரம் முடியும் வரை யாரும் இடையில் எழுந்திருந்து செல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அம்மாளுடைய சாநித்தியம் அந்த உபச்சார காலத்திலே தான் ஏற்படுகிறது. அந்த அம்மாளுடைய சாநித்தியமானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பாளானவள் அந்த உபச்சார காலத்திலே மக்களுக்கு பரிபூர்ண ஆசிகளை வழங்குகிறார். அந்த உபச்சாரம் முடிந்து தீபாராதனை கைவிட்டு பிரசாதங்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு நிர்மல மகாயாகம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான யாகத்தை துவங்குகின்றோம். அதனை தொடர்ந்து அசோதாரா என்று சொல்லக்கூடிய ஹோமமும், அதனை சொல்லக்கூடிய பூர்ணாவதி என்று சொல்லக்கூடிய ஹோமமும் நடைபெற இருக்கிறது. அது சமயம் பக்த கோடி பொதுமக்கள் அனைவரும் அமைதி காத்து எல்லாம் அல்ல பொன்காரியனுடைய பரிபூர்ண திருவுருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த யாகம் நடைபெறுகின்ற பொழுது அனைவரும் அம்பாளுடைய திருநாமமான ஓம் சக்தி பராசக்தி என்று மனதிலே பிரார்த்தனை செய்து கொண்டு தாங்கள் எதற்காக இங்கு வருகின்றிருக்கின்றீர்கள், தாங்கள் என்ன காரியத்திற்காக பிரார்த்தனை செய்ய இருக்கின்றீர்கள், அவைகளை மட்டுமே மனதிலே ஒருநிலைப்படுத்தி அம்பாளை தியானம் செய்து இரு கரம் கூப்பி தியானம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அம்பாளானவள் மிகுந்த சக்தியுடையவள். அவள் நமக்கு பலவிதமான வளங்களை வாரி வழங்க இருக்கின்றார். அப்படிப்பட்ட வகையிலே அந்த அம்மாளுடைய கருணையானது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அந்த தருணத்திலே அனைவரும் அமைதி காப்பி எல்லாம் வல்ல உன் காரியமிகினுடைய திருவுருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது நிகும்பல மகாயாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தினை துவங்க வேண்டும். ஓம் ஓம் க்ளீம் கிருஷ்ணவாசசே மகாவதனே மகாபைரவி சர்வ சத்ரு கர்ம வித்வம்சே சர்வமுரட்சேதினி சர்வபூததமணி சர்வபூதான் பந்தவந்தே Shambhe
எடுத்துக்கலாம்.